வெல்கம் டு மேக்ஸிமஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேட்ரிசஸில் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வித் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வித் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ். ஓகே, ஸோ நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தோன்னா அதோட டிரான்ஸ்போஸும் இந்த நார்மல் மேட்ரிக்ஸும் சேமா இருக்கக்கூடாது. ஏ டிரான்ஸ்போஸும் சேமா இல்லைனா அதை நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஸோ சிமெட்ரிக்காக இருந்தால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஐகன் வேல்யூ ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் ஏ மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு 0. ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுறது ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக 3x3 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ லாம்டா கியூப் மைனஸ் S1 lambda square plus S2 lambda minus S3 equal to 0. So S1 ன்றது sum of main diagonals. So sum of main diagonals. So S2 ன்றது sum of minus of main diagonals. Sum of minus of main diagonals. S3 ன்றது determinant of A. So S3 ன்றது determinant of A. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சால்விங் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சால்விங் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ இந்த கியூபிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும். லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1, லாம்டா 2, லாம்டா 3 கிடைக்கும். ஸோ இந்த ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூனா நமக்கு யூஸ்வலாக இந்த லாம்டா 2வும் லாம்டா 3யும் சேமாக கிடைக்கும். இல்லை லாம்டா 1 லாம்டா 2 மூணுமே வந்து ஐகன் வேல்யூஸ் சேமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாம்டாவோட வேல்யூ 1, 2, 2ன்னு வரலாம். இல்லைனா லாம்டா ஈக்குவல் டு -1, -1 கூட வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகுது. இந்த 2 ரிப்பீட் ஆகலாம், இல்லை மூணுமே ரிப்பீட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? டு ஃபைண்ட் ஐகன் வெக்டார். டு ஃபைண்ட் ஐகன் வெக்டார் நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுவோம். ஏ மைனஸ் லாம்டா ஐ எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஐகன் வேல்யூ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே சிமெட்ரிக் நான் சிமெட்ரிக்கு நான் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ்னா இந்த ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகாது. ஒரு வேல்யூவா சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 2 ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ வருது, இல்லை மூணுமே ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படின்னு பார்க்கணும், எப்படி வரும்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் இந்த ரிப்பீட் ஆகாத ஐகன் வேல்யூ லாம்டா ஈக்குவல் டு 1 போறேன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1. அதை நார்மல் ப்ரொசீஜர் படியே சால்வ் பண்ணிடுவோம். ஓகே, ஒன்று கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். அப்படி இல்லை மூணுமே சேம் ஈக்குவேஷன் இருந்தால் ஏதாவது ஒரு வேல்யூ 0ன்னு போட்டு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுவோம். அது இஷ்யூஸ் கிடையாது. நான் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும் தான் ரிப்பீட் ஆயிருக்கு, பட் இந்த 1 வந்து ரிப்பீட் ஆகல. ஸோ அது யூஸ்வலாக நார்மல் மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் இப்போ ரிப்பீட் ஆகிற ஐகன் வேல்யூ போடும்போது நமக்கு 2 கேஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஈக்குவேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மினிமம் 2 ஈக்குவேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வரலாம் ஒரு ஈக்குவேஷன் x1 + x2 + x3 ஈக்குவல் டு 0. அப்புறம் x1 - x2 + x3 ஈக்குவல் டு 0. அப்புறம் x1 + x2 + x3 ஈக்குவல் டு 0. இது வந்து நான் ரிப்பீட்டட், அதாவது சம்மந்தமே இல்லாமல் தனியாக டிஸ்டிங்க்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூட். இந்த கேஸ் வந்து நம்ம எதுக்கு பார்க்கணும்? லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 2 ஈக்குவல் டு லாம்டா 3. அதாவது ரிப்பீட் ஆகிற ஐகன் வேல்யூ வரும்போது இந்த பிரச்சனை. ஓகே, ரிப்பீட் ஆகிற ஐகன் வேல்யூ இந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த 2 ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்?
சால்வ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஐகன் வெக்டர் எக்ஸ் ஒன்னு கிடைச்சிரும். ஓகேவா? நம்ம அடுத்து என்ன ஐகன் வெக்டர் ஃபைன் பண்ணணும், எக்ஸ் டூவும் எக்ஸ் த்ரீயும் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லாம்டா ஈக்குவல் 2 போட்டா எனக்கு இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கிடைக்குது. 3 ஈக்குவேஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்னால அதை சால்வ் பண்ண முடியும். எனக்கு எக்ஸ் டூன்னு ஒரு வெக்டார் கிடைச்சிரும். ஓகே, திரும்பவும் லாம்டா ஈக்குவல் 2 தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். திரும்பவும் இதே ஈக்குவேஷன் தான் வரும். அப்ப திரும்பவும் சால்வ் பண்ணா இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிப்பீட் ஐகன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 3 ஈக்குவேஷன்ல மினிமம் 2 ஈக்குவேஷன் டிஃப்ரெண்டா இருந்தா என்னால சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ண அதுதான் எக்ஸ் டூவும் அதுதான் எக்ஸ் த்ரீயும். ஏன்னா திரும்பவும் லாம்டா ஈக்குவல் 2 போட்டாலும் எனக்கு இதே ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. சால்வ் பண்ண இதுதான் வரப்போகுது. ஸோ அதுக்கு நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், லாம்டா ஈக்குவல் டு எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஸோ இப்போ லாம்டா ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண இதே ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. ஓகே, லாம்டா ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண ரிப்பீட் ஐகன் வேல்யூ போடும்போது லாம்டா ஈக்குவல் டு 2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதே ஈக்குவேஷன் தான் வரும். மினிமம் 2 ஈக்குவேஷன் டிஃப்ரெண்டா இருந்தா நம்ம கிராஸ் மல்டிபிளேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் டூன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ எக்ஸ் த்ரீ ஃபைன் பண்றது திரும்ப இந்த தேர்ட் ஐகன் வெக்டர் சப்ஸ்டியூட் பண்ணும். அது ரிப்பீட் ஆனதுனால திரும்பவும் 2ன்னு போட்டா என்ன கிடைக்கும், இதே ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. அப்ப சால்வ் பண்ணா இதே ஆன்சர் தான் வரும். நம்ம டேரக்டாவே என்ன பண்ணலாம், எக்ஸ் டூ ஈக்குவல் டு எக்ஸ் த்ரீன்னு போட்டு இதே ஐகன் வெக்டார்னு போட்டுருவோம். இப்போ செகண்ட் டைப், இப்போ மினிமம் 2 ஈக்குவேஷன் டிஃப்ரெண்டா இருந்துச்சா, இங்க வந்து ஆல் த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆர் சேம். ஆல் த 3 ஈக்குவேஷன், 3 ஈக்குவேஷன் சேமா வந்துச்சு. 3 ஈக்குவேஷன் சேமா வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்துச்சு, எக்ஸ் ஒன் பிளஸ் டூ எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ 2x2 plus x3 equal to 0, x1 plus 2x2 plus x3 equal to 0. ஸோ பார்த்தீங்கன்னா மூணுமே சேம் ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், 3 ஈக்குவேஷன் தான் ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம 3 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பட் நமக்கு என்ன இருக்கு, லாம்டா ஈக்குவல் டு 2,2ன்னு 2 ஐகன் வேல்யூ ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப நம்ம திரும்பவும் இந்த 2 போட திரும்பவும் இதே ஈக்குவேஷன் தான் வரும். ஸோ இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு 0ன்னு போட்டீங்கன்னா எக்ஸ் ஒன் பிளஸ் டூ எக்ஸ் டூ ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் பை டூ எக்ஸ் டூ பை மைனஸ் ஒன் வரும். இது எக்ஸ் டூ. இப்போ ஆன்சர் வரும் 2 மைனஸ் 1 0. நமக்கு என்ன தேவை, எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ தேவை. இப்போ திரும்ப எக்ஸ் த்ரீ ஃபைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இப்போ ஆல்ரெடி நம்ம எக்ஸ் த்ரீ 0 போட்டதுனால எக்ஸ் டூ 0ன்னு போட்டு இன்னொரு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணணும், எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் த்ரீ. இப்போ எக்ஸ் ஒன் பை ஒன்னு எக்ஸ் த்ரீ பை மைனஸ் ஒன். இப்போ வேல்யூ என்ன வரும், எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு 1 0 மைனஸ் 1. கிளியரா? ஸோ ரெண்டே கேஸ் தான், இது எல்லாமே காமன் தான், சேம் தான். நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு நான் ரிப்பீட் ஐகன் வேல்யூஸ் வரைக்கும் இதெல்லாம் சேம் தான். இங்க என்ன பிரச்சனைனா இதுலயும் டிஸ்டிங்டா இருக்க ரூட்டுக்கு நம்ம சால்வ் பண்ற ஐகன் வேல்யூ சால்வ் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரிப்பீட் ஆகிற ஐகன் வேல்யூ வரும்போது ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு 3 ஈக்குவேஷனும் சேமா வந்துச்சுன்னா என்ன, இல்ல மினிமம் 2 ஈக்குவேஷன் டிஃப்ரெண்டா வந்துச்சுன்னா என்ன. மினிமம் 2 ஈக்குவேஷன் டிஃப்ரெண்டா இருந்தா சால்வ் பண்ணி எக்ஸ் டூ ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிடலாம். மூணுமே சேமா இருந்தா நம்ம 2 வெக்டார் ஃபைன் பண்ணோம். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் எக்ஸ் த்ரீயோ எக்ஸ் ஒன்னோ எது வேணா நீங்க சால்வ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எக்ஸ் டூ ஃபைன் பண்றேன். அப்புறம் எக்ஸ் டூ ஈக்குவல் டு 0ன்னு போட்டு கேபிட்டல் எக்ஸ் த்ரீ ஃபைன் பண்ணணும், இன்னொரு ஐகன் வெக்டார் ஃபைன் பண்றோம். நீங்க எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ 0ன்னு போட்டு கூட நீங்க ஃபைன் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் யூஸ்வலா நம்ம இந்த சைடு இருந்து எக்ஸ் த்ரீ எக்ஸ் டூன்னு வருவோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு 0ன்னு போட்டு நான் எக்ஸ் டூ ஃபைன் பண்றேன், எக்ஸ் டூ ஈக்குவல் டு 0ன்னு போட்டு இன்னொரு ஐகன் வெக்டார் ஃபைன் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ பாருங்க, ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் ஆஃப் 3 10 5 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4 3 5 7. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துப்போம். ஓகே, ஏ ஈக்குவல் டு 3 10 5 minus 2 minus 3 minus 4. So 3 5 7. So first என்ன பண்ணோம்னா characteristic equation. So the characteristic equation is determinant of a minus lambda I equal to 0. So இப்போ a minus lambda I போட்டோம் அப்படின்னா
ஸோ இதை ஃபைன் பண்ற ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் S1ன்றது சம் ஆஃப் மெயின் டைமண்ட். ஸோ சம் ஆஃப் மெயின் டைம்ல இந்த மெயின் டைம் எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். 3 மைனஸ் 3 பிளஸ் 7. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 7. ஸோ S2ன்றது சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் டைமண்ட். ஸோ மெயின் டைனல் எலிமெண்ட் எடுத்து அது மைனஸ். மெயின் டைனல் எலிமெண்ட்னா 3 எடுத்தோம் அப்படின்னா இந்த ரோவும் இந்த காலமும் போயிடும். மீதி இருக்க டேர்முக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ அப்போ 3க்கு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 மைனஸ் 4 5 7 பிளஸ். ஸோ இங்க மைனஸ் 3 நம்ம அடுத்த டைனல் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3. மைனஸ் 3 எடுத்தோம்னா 3 5 3 7 பிளஸ். அடுத்த டைனல் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7. 7 எடுத்தீங்க அப்படின்னா 3 10 மைனஸ் 2 மைனஸ் 3. ஸோ 3 10 மைனஸ் 2 மைனஸ் 3. இப்போ இது டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ எடுத்தனா அது என்ன ஆகும்? மைனஸ் 21 5 4 20. இங்க ஒரு மைனஸ் இருக்கும். இங்க மைனஸ் பிளஸ்ன்றதுனால பிளஸ் 20 பிளஸ் 21 மைனஸ் 15 21 மைனஸ் 15 பிளஸ் இங்க 3 3 சார் 9 மைனஸ் 9 பிளஸ் 20. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் 1 21 மைனஸ் 15 வந்து 6. இங்க 20ல 9 போச்சு அப்படின்னா பிளஸ் 11. 11 போச்சுன்னா வேல்யூ என்ன? 17 இல்லையா? 17 வராது இல்லையா? 11 6 10 16 வரும். சாரி 16. ஸோ S3ன்ற டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம கேல்குலேட்டர்ல போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ ஆன்லைன் எமுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து எஃப்எக்ஸ் கேசியோவில் எஃப்எக்ஸ் 991 எஃப்எக்ஸ் எம்எஸ் ஓகே எம்எஸ் 991 கேல்குலேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். பட் ஆன்லைன் எமுலேட்டர் வந்து நம்ம இஎஸ் கேல்குலேட்டர் தான் இருக்கு. ப்ரொசீஜர் எல்லாம் சேமாக தான் இருக்கும். பட் டிஸ்பிளே வெர்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் போடுறேன் பாருங்க. ஸோ மோட்ல மேட்ரிக்ஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணணும். 4 ப்ரெஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டைமென்ஷன். ஸோ புதுசாக இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டைமென்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து ஏன்ற மேட்ரிக்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால 3x3. ஸோ இப்போ வேல்யூஸை ரோ வைஸ் இன்சர்ட் பண்ணணும். ஸோ 3 அடுத்து வந்து 10 அடுத்த வேல்யூ வந்து 5 அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 மைனஸ் 3 அடுத்து மைனஸ் 4 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 5 7. ஸோ அந்த எஃப்எஸ் 991 எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ரிக்ஸாக டிஸ்பிளே ஆகாது. ஸோ என்னவா டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேல்யூவாக தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகே அந்த கேல்குலேட்டர் யூஸ் பண்ணவே தெரியும். பட் நமக்கு ஆன்லைன் எமுலேட்டர் வந்து ஸோ இந்த கேல்குலேட்டர் இருந்தாலும் இந்த கேல்குலேட்டர் சால்வ் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ அப்போ மேட்ரிக்ஸை இன்சர்ட் பண்ணியாச்சு. டிட்டர்மெண்ட் வேணும்னா திரும்ப ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணணும். ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணினா அந்த மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் எடிட் மேட் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம டிட்டர்மெண்ட் தேவை அங்கே ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் டிட்டர்மெண்ட் வரும். ஸோ இங்கே டேரக்டாகவே இங்கே இருக்கு. ஸோ 7 ப்ரெஸ் பண்ணால் டிட்டர்மெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. திரும்ப ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு பாருங்க மேட்ரிக்ஸ் ஏ. 3 கொடுத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து 12. டிட்டர்மெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா கியூப் மைனஸ் S1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் 16 லாம்டா மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போ இதை சால்வ் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு திரும்ப நம்ம கேல்குலேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திரும்ப நம்ம இப்போ இந்த கேல்குலேட்டர் தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மோடில் போயிட்டு ஈக்குவேஷன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த கால்குலேட்டர் மோட் ப்ரெஸ் பண்ணால் ஈக்குவேஷன் வரும். ஸோ ஈக்குவேஷன்ற ஆப்ஷனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷன் நான் 4 எடுத்துக்கிறேன். ஸோ ஏவோட வேல்யூன்றது இந்த டிஸ்பிளே வெர்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ பட் அங்கேயே நீங்கள் மோட் ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணால் ஒரு வேல்யூ கேட்கும். ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு நமக்கு கேட்கும். ஸோ மோட்ல ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணிக்கணும். ஈக்குவேஷன்ல இந்த 4th ஆப்ஷன் தான் நமக்கு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, பியோட வேல்யூ வந்து லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -7, சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 16, டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -12. ஸோ இப்போ போட்டோம்னா x1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3, லாம்டாவோட வேல்யூ வந்து 3, x2 வேல்யூ 2, அதாவது ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து லாம்டா கியூப் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா 3 ரூட் வரணும். ஓகேங்களா? பட் இங்க என்ன வருது, 3, 2, 2 தான் வருது. அப்படின்ற போது லாஸ்டா வர வேல்யூ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே லாஸ்டா வர வேல்யூ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க லாம்டாவோட வேல்யூ 3, 2, 2. இப்போ ஐகன் வெக்டர் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஸோ என்ன ஈக்குவேஷன், a மைனஸ் லாம்டா ஐ எக்ஸ் ஈக்குவல் டு 0 சால்வ் பண்ணணும். a மைனஸ் லாம்டா எக்ஸ் என்ன ஆகும், a மைனஸ் லாம்டா டைகனல் எலிமெண்ட்ல மைனஸ் லாம்டான்னு வந்துடும். ஸோ 3 மைனஸ் லாம்டா 10, 5. ஸோ இங்க -2, -3 மைனஸ் லாம்டா -4. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3, 5, 7 மைனஸ் லாம்டா. ஸோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து எக்ஸோட வேல்யூ வந்து x1, x2, x3. ஸோ அப்போ ஒரு ஐகன் வேல்யூ இந்த ஈக்குவேஷன் இங்க சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான் ஒர்க். ஃபர்ஸ்ட் வந்து லாம்டா ஈக்குவல் டு 3 டிஸ்டிங்க்ட் 2 ரிப்பீட் ஆயிருக்கு. நம்ம ரிப்பீட் ஆகாத ஐகன் வேல்யூ 3. ஸோ ஃபர்ஸ்ட் லாம்டா ஈக்குவல் டு 3 எடுத்துக்கிறேன். 3 சப்ஸ்டிட் பண்ண ஆகும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0, 10, 5. இங்க -2 இந்த ஆயிடும் -6 மாறிடும். நீங்க 3 போட்டீங்கன்னா -6, -4, 3, 5, 4. ஸோ இங்க வந்து x1, x2, x3 ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் ஆகும் பார்த்தீங்கன்னா 0x1 plus 10x2 plus 5x3 equal to 0. So next -2x1, -6x2, -4x3 equal to 0. அடுத்து 3x1 plus 5x2 plus 4x3 equal to 0. So the equation 1, 2, 3 இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மூணுமே டிஃப்ரெண்டான ஈக்குவேஷன் தான். நமக்கு மினிமம் 2 ஈக்குவேஷன் தான் தேவை. ஸோ மினிமம் 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ 1, 2வே நமக்கு டிஃப்ரெண்ட் தான். நம்ம 1, 2 என்ன சால்விங் 1 and 2 எடுத்துக்கோம். சால்விங் 1 and 2. ஸோ சால்வ் பண்ணணும் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் x1, x2, x3 கிராஸ் மல்டிபிளேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்தா ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்க கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும். சென்டர்ல இருக்க கோஎஃபிஷியன்ட் 10, அது இங்க போடணும் 10. அடுத்து என்ன 5, x3 வேல்யூ 5, அடுத்து 0, அப்புறம் 10ல முடியும். திரும்ப இங்க பாத்தீங்கன்னா -6, -4, -2, -6. ஸோ இப்போ x1 கீழே இருக்க டேர்ம் அப்படியே டிட்டர்மினன்ட் எடுக்கணும். எடுத்தான ஆகும் -40 plus 30, 5, 6 are 30. x2 divided by இங்க பாத்தீங்கன்னா -10. அப்புறம் x3 இது 0. இது ஏன்னா 5 to the -10 இங்க 0 ஆயிடும், அதனால இங்க 0 போடல. உங்களுக்கு டவுட்டா இருந்தா போட்டுக்கலாம், +0 வந்துடும். இங்க 0 + 20 வந்துடும். அப்ப x1 by இங்க என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா x1 by -10, x2 by -10, x3 by 20. ஃபுல்லா இப்போ -10 டிவைட் பண்ணிடலாமா? டிவைட் பண்ணா என்ன ஆயிடும், x1 equal to 1, 1, -2. -10 டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மைனஸ்ல இருக்கு, அடுத்த டேர்ம் பிளஸ்ல இருக்கு. -10 டிவைட் பண்ணா இது பிளஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும், இது என்ன ஆயிடும் மைனஸா மாறிடும். அதுதான் x1 equal to 1, 1, -2. சரி, இப்போ நெக்ஸ்ட் லாம்டா equal to 2. லாம்டா equal to 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணா 3 - 2 1 இல்லையா? 1, 10, 5. ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்ன ஆயிடும் 1, 10, 5 இருந்துச்சா? அடுத்து வந்து -2, இங்க 2 சப்ஸ்டிட் பண்ணா -5, -2, -5, -4, -2,
-5 -4. அடுத்து 3 5 7 -2 வந்து 5. 7 -2 வந்து 5. ஸோ இங்க வந்து என்ன ஆகும்? x1 x2 x3 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் x1 பிளஸ் 10x2 பிளஸ் 5x3 ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன ஆகும்? -2x1 -5x3 -4, சாரி இது x2 x3 ஈக்குவல் டு 0. அடுத்து 3x1 plus 5x2 plus 5x3 equal to 0. So the equation 4, equation 5, equation 6. So இங்க பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் தான். நமக்கு தேவை மினிமம் 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் தான். இது ரிப்பீட் ஆகிற ஐகன் வேல்யூ போடும்போது எனக்கு 3 ஈக்குவேஷன் சேமா வரல, மினிமம் 2 ஈக்குவேஷன் டிஃப்ரெண்டா வந்திருக்கு. பட் எல்லாமே 3மே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. பட் நமக்கு சால்வ் பண்றதுக்கு என்ன போதும்? மினிமம் 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருந்தா போதும். நான் திரும்பவும் சால்விங் 4 and 5 எடுத்து solving 4 and 5. So return ஆகுனா x1 x2 x3. then ஆகும் 10. so இங்க 4 and 5 10 5 1 10. இங்க -5 -4 -2 -5. so அப்ப x1 divided by -40 plus 25. x2 divided by -10 plus 4. x3 divided by -5 plus 20. அப்ப என்ன ஆகும்? x1 divided by இது வந்து 15 வந்துருமா? -15. x2 divided by -6. x3 divided by 15 plus 15. ஸோ த்ரூ அவுட்டா நம்ம வந்து 6 15 காமன் வர டேபிள் வந்து 3 தான். இப்போ த்ரூ அவுட்டா என்ன பண்ணலாம்? -3 டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மைனஸ் இருக்கிறதுனால. அப்போ கேபிட்டல் x2 ஈக்குவல் டு +5 2 -5. இது ஐகன் வெக்டர். திரும்ப இன்னொரு ஐகன் வெக்டர் லாம்டா ஈக்குவல் 2 தான். திரும்ப நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணா இதே மாதிரி ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. சால்வ் பண்ணா இதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு இந்த 3 ஈக்குவேஷன் சேமா வரல அப்படின்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணிட்டா நமக்கு x2வும் x3யும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். நம்ம தனியா சால்வ் பண்ணி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டைப்ல நம்ம சொல்லிருக்கோம். பாத்தீங்கன்னா 3 மினிமம் 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் தான் சால்வ் பண்ணி x2 ஈக்குவல் டு x3 நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த சம் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றோம்.